ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதக்கி வந்ததுக்கப்புறமா எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. எல்லா எக்கும் உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். எக் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லா வெரைட்டி சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சால் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த எக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.